ஒரு ஆணை ஒரு பெண்ணால் புரிந்து கொள்ளவே முடியாது, ஒரு பெண்ணை ஒரு ஆணால் புரிந்து கொள்ளவே முடியாது. அப்ப என்னப்பா புரிஞ்சுக்கலாம்னா, புரிஞ்சுக்கவே முடியாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை சக்சஸ். புரிஞ்சுக்கவே முடியாதுயா சார். அப்படிதான் சார். இப்போ நாங்கள் நிகழ்வு முடிச்சுட்டு வரோம், மேடையிலலாம் இவ்வளோ பேச்சு பேசுகிறோம்ல, வீட்டிலலாம் நம்மளை மியூட்ல போட்டு வச்சிருப்பாங்க. ஒரு நாள் இரவு 12 மணிக்கு நிகழ்ச்சி முடிச்சுட்டு நானும் என் மனைவியும் ஃப்ளாட்ஸ், எங்கள் ஃப்ளாட்டு கரண்ட் இல்லை, இந்த ஜென்ரல் கரண்ட் இல்லை, எங்கள் வீட்டுக்குள்ளே இன்வெர்டர் இருக்கும், ஜென்ரல் அந்த இடத்துல கரண்ட் இல்லை. வீட்டை திறக்கணும், நான் கரெக்டாக என் சாவி எடுத்து ஒய்ஃப்ட்ட கொடுக்குறேன். எந்த சாவியில் திறக்கணுமோ அந்த சாவி கொத்துல சாவியை எடுத்து கரெக்டாக என் வீட்டுக்கார மாட்ட கொடுக்குறேன். நான் இந்த ஃபோனில் லைட்டு போட்டு இப்படி பிடிச்சிக்கிட்டு நிற்கிறேன். சாவியை இங்கே விட்றாங்க, அங்கே விட்றானுங்க, இங்கிட்டு திருப்புறானுங்க. அந்த பூட்டு ஓட்டையை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் நான் அப்புறம் சாவியை கொடு, நானே திறக்கிறேன், கொடு இந்த லைட், இந்த ஃபோனை பிடி, லைட்டு பிடி அப்படின்னு கொடுத்துட்டு நான் சாவியை திறக்கிறேன் சார். டக்குன்னு திறந்துருச்சு. என் ஒய்ஃப் சொல்கிறா, இப்போ தெரியுதா செல்ஃபோன் லைட்டை எப்படி கரெக்டாக பிடிக்கணும்னு இப்போ தெரியுதா? எது நான் லைட்டு சரியா? உறவுகளில் யார் சரி யார் தவறு என்பதை விட யாருக்கு உறவு தேவை என்பதுதான் முக்கியம். நான் பின்பற்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நான் தப்பு பண்ணா நான் உடனே சாரி கேட்டுருவேன், அவங்க தப்பு பண்ணாலும் நானே சாரி கேட்டுருவேன். என்ன வந்துச்சு, முடிஞ்சு போச்சுல. வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா மனைவி கிட்ட தோற்கணும்ன்ற ஒரு பெரிய ஃபார்முலாவை கத்துக்கிட்டேன்.